கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு நான் மீண்டும் அவங்கள வரவேற்கிறேன். இந்த நாள் கூட உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதில் நான் தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த இடத்துல கொரிந்தி புஸ்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எல்லாம் புதிதாயின, பழையவைகள்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லி அவர் எழுதுறாரு. அதே போல 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:23 எப்படியா சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. தெசலோனிக்கேயர்ல நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல சொல்லப்படுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் அளவும் அவர் பரிசுத்தமாய் காப்பாராக என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படும் நாள்ல என்ன நடக்குது? ஏசுவாமி யோவான் புஸ்தகத்துல சொல்றாரு, ஒருவன் மீண்டும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அவர் அப்படி சொல்லும் போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 3-6 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நிக்கதேமு இயேசு கிட்ட கேட்கிறாரு, எப்படி ஆண்டவரை மீண்டுமா பிறக்க முடியும்? நான் ஏற்கனவே பிறந்து இருக்கிறேன், இனிமே நான் இன்னொரு டைம் என் தாயின் வயிற்றுல போய் நான் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இயேசு சொல்றாரு, நான் மாம்சத்தின் பிறப்பை குறித்து சொல்ல, ஆவியின் பிறப்பை குறித்து சொல்றேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி இயேசுவாமி இங்க சொல்றாரு. அப்போ ரட்சிப்பின் அனுபவத்தை, பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸை இயேசு அங்க நிக்கதேமுக்கு சொல்றாரு. அப்போ நீங்க எங்க புது சிருஷ்டி ஆக்கப்படுறோம்? when you are accepting Jesus Christ as your personal savior, உங்களுடைய தேவனும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த கடவுளா நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது மாற்றங்கள் முதலாவது எங்க உண்டாகுது? உங்களுடைய ஆவியில உண்டாகிறதா இருக்கிறது. உங்க ஆவி தான் பிராண்ட் நியூ ஸ்பிரிட்டா மாறுது. உங்க ஆவியில பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம ஆவியா இருந்தாலும் நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கு, நம்ம சரீரத்துல நம்ம ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம். இதுதான் நம்ம 3 ட்ரையாங்கிள்ல நம்ம பார்க்கலாம். எப்படின்னாக்கா, நமக்கு ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. ஆவி எப்பொழுதுமே அது தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒன்றா இருக்கிறது. ஆண்டவர் முதலாவது ஆதாம் என்ன பண்ணாரு? மண்ணுல சிருஷ்டித்தாரு. மண்ணுல சிருஷ்டிக்கப்பட்ட அவனுடைய சரீரத்தை தேவன் தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதும் போது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜீவ ஆத்துமாவாகும் போது அவனுக்குள்ள என்ன ஆச்சு? ஸ்பிரிட்டும் சோலும் கிரியேட் ஆச்சு. அந்த ஸ்பிரிட்டும் சோலும் கிரியேட் ஆகும் போது தான் அவனுடைய சரீரத்துக்கும் உயிர் வந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கடவுள் ஒரு மனுஷனோடு தொடர்பு கொள்றதான ஒரு வழி என்னன்னா, பார்ன் அகைன் ஸ்பிரிட் மூலமா தான். அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ள உள்ள காரியங்களை அவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆனா ஆவி சிருஷ்டித்த தேவனை தொடர்பு கொள்ளுகிறதா இருக்கிறது. ஸோ நமக்கு தேவன் ஆவியை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஆத்துமா இருக்கு, நம்முடைய சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆவி சிருஷ்டித்த தேவனோடு கூட அது எப்பொழுதுமே ஐக்கியமா இருக்க விரும்புகிற ஒன்றா இருக்கிறது. அப்போ ஆத்துமா என்று சொல்லும் போது, சோல்னு சொல்லும் போது, இந்த ஆத்துமா நமக்குள்ள அது தொடர்பு கொள்ளுகிறதா இருக்கிறது. நம்மளுடைய நினைவு,
நம்முடைய பேச்சு, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய துக்கம், நம்முடைய பயம், இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று தான் நம்முடைய ஆத்துமாவா இருக்கிறது. அடுத்து நம்முடைய சரீரம். இந்த சரீரம் என்ன பண்ணுது? உலக காரியங்களை அது தொடர்பு கொள்ளுகிறதா இருக்கிறது. அப்போ இந்த சரீரம் வந்து இட் டச்சஸ் த அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் என்ன பண்ணுது? நம்ம சரீரம் வந்து தொடக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஆவி தேவனை தொடர்பு கொள்ளுகிறது, ஆத்துமா நமக்குள்ள அது தொடர்பு கொள்ளுகிறதா இருக்கிறது, சரீரம் வந்து பிறரை வந்து அது தொடர்பு கொள்ளுகிறதா இருக்கிறது. ஸோ இந்த 3 காரியத்தையும் தேவன் என்ன பண்றாரு? நமக்குள்ள சிருஷ்டித்திருக்கிறாரு. இந்த 3 காரியத்துல நம்ம பார்க்கிறோம், ஆவி வந்து முதலாவது ரட்சிக்கப்படுது. நமக்குள்ள இயேசுவை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க கடவுளா நீங்க நம்பி உங்க இருதயத்துல கூப்பிடும் போது, உங்களுடைய ஸ்பிரிட் பிகேம்ஸ் த born again ஸ்பிரிட். அதுதான் வந்து புது சிருஷ்டியா மாறுது. அப்போ இந்த இடத்துல மாற்றம் எங்க தேவைப்படுதுனாக்கா, நம்முடைய ஆத்துமாவுக்கு மாற்றம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. அப்போ ஆத்துமா வந்து அது சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அது வந்து மாறக்கூடிய ஒன்றுக்கு கீழ்ப்படிய ஒன்றா இருக்கிறது, மாற்றத்துக்கு கீழ்ப்படிய கூடிய ஒன்றா இருக்கிறது. ஆனா ஆவி வந்து அது முற்றிலும் மாறப்பட்டதா இருக்கிறது. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவி வந்து புது மனுஷனாய் மாறுகிறது. அப்போ நம்முடைய சரீரத்துல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க வந்து 5.2 உங்களுடைய ஹைட்டா இருந்துச்சுன்னா அதே ஹைட்டு தான் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப ஃபேட்டா இருந்தீங்கன்னா அதே ஃபேட்டா தான் நீங்க இருப்பீங்க. இல்ல நீங்க கருப்பா இருந்தீங்கன்னா அதே கருப்பா தான் இருப்பீங்க. உங்களுடைய முடி வந்து வெள்ளையா இருந்துச்சுன்னா அதே வெள்ளையா தான் இருப்பீங்க. உங்க சரீரத்துல எந்த ஒரு மாற்றமும் வராது until you take a good cause of your health and body. உங்களுடைய பாடிக்கு நீங்க எக்ஸசைஸு இல்லை உங்கள் ஹேருக்கு கலரிங், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எது நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் தான் சரீரத்துக்கு மாற்றம் வருமே தவிர, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுடைய சரீரம் வந்து மீண்டுமா அது புதுசாக்கப்படாது. இன்னும் சரீரம் மீட்கப்படும் நாளுக்காக என்ன பண்ணுக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது, நாம் கிறிஸ்துக்குள்ள மரிக்கும் போது நம்முடைய சரீரம் மறுரூபமாகிறதா இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு முழு மீட்பு உண்டாகிறதா இருக்கிறது. அது வரைக்கும் இந்த பூமியில இந்த சரீரம் என்ன ஆகுது? ஒவ்வொரு நாளும் வந்து மீட்கப்படும் நாளுக்காக அது பரிசுத்தமாய் காக்கப்படுகிறதா இருக்கிறது. அதுதான் இங்க வந்து தெசலோனிக்கேல நம்ம பார்க்கிறோம். உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரைக்கும் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப நமக்கு மாற்றம் எங்க தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய ஆத்துமாவில தான் நமக்கு மாற்றம் தேவை. நீங்க யாருன்றத உங்களை நிர்ணயிக்கிறது வந்து உங்க சரீரமும் உங்க ஆத்துமாவும் இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய உள்ளான மனுஷன், உங்களுடைய ஸ்பிரிட் மேன் தான் நீங்க யாருன்றத உங்களை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு வெளிய மாற்றங்களை பார்க்க விரும்புவோம். நம்ம வாழ்க்கையில செழிப்பு பார்க்க விரும்புவோம், நம்ம வாழ்க்கையில தைரியத்தை பார்க்க விரும்புவோம், நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கணும்னு விரும்புவோம், நம்ம வாழ்க்கையில வெற்றியை பார்க்கணும்னு விரும்புவோம். ஆனா இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால, சிலுவையில அவர் சிந்தின இரத்தத்தினால வெற்றியை நமக்கு அவர் நம்முடைய ஆத்துமாவுல, நம்முடைய ஆவியில அவர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆவியை பிராண்ட் நியூ ஸ்பிரிட் ஆக்கும் போது அந்த இடத்துல நமக்கு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கிறது. அப்போ யூ ஆர் நாட், நீங்க வந்து சரீரத்துக்கோ உங்க ஆத்மாவுக்கோ நீங்க அடிமைப்பட்டவங்க அல்ல, பிசாசுக்கு நீங்க அடிமைப்பட்டவங்க இல்லை. யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த ஓல்டு மேன். உங்களுடைய பழைய மனுஷனிலிருந்து, பழைய மனுஷனுடைய பழக்கங்கள்ல இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, உங்களுடைய சாபத்திலிருந்து, உங்களுடைய பாவத்திலிருந்து, உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து, உங்களுடைய வியாதியிலிருந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை அதை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. உங்க ஸ்பிரிட் பிகேம்ஸ் a new born again spirit. அது பிறந்த குழந்தை எப்படி ரொம்ப தூய்மையா இருக்கிறதோ அப்படி அவங்களுடைய ஆவி வந்து புதிதாக்கப்பட்டு இருக்கிறது என்று பவுல் சொல்றாரு. ஆனா நம்முடைய ஆத்மா yet subject to change daily. நம்ம ஆத்மா வந்து என்ன ஆகணும்?
அனுதினமும் மறுரூபமாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்போ இந்த ஆத்துமாக்குள்ள நிறைய ஸ்டஃப் இருக்கு. என்ன, அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க அடிக்ஷன்ல இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க பயத்துல இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை நிறைய டிப்ரெஷன்ல, நிறைய கேள்வியில, இல்ல கோபத்துல, நிறைய anxietyல உங்களுடைய ஆத்துமா நிரப்பப்பட்டு இருக்கலாம். இது எல்லாமே கூட நீங்க எப்பொழுது கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்க விசுவாசித்து, அவருடைய விடுதலை நீங்க விசுவாசித்து, கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்துக்குள்ள நீங்க உங்களை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ, இந்த சத்தியம் தான் உங்க ஆத்துமாவின் எல்லா கட்டுக்களை அது விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா விடுதலை ஆக்கப்படணும்னாக்கா கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலை பண்ணுகிறதா இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்களுக்காக இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறேன். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைத்திர முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை அவர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையாகிய உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணாராம், திருவசனம் என்ற தண்ணீரை கொண்டு அவர் சுத்திகரித்து பரிசுத்தமற்றதும் பிழையற்றதுமான சபையாய் அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு வசனம் என்ற தண்ணீரை நம்ம வாழ்க்கையில் ஆண்டு என்ன பண்ணாரு, நமக்கு அவர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த திருவசனம் என்றதான இந்த தண்ணீர் நம்ம ஆத்துமாவை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. எப்படியும் நம்ம சரீரம் நீங்க 3 நாள் 5 நாள் நீங்க ஏசி ரூம்ல இருந்தா கூட, ஒருவேளை எந்த டஸ்டும் இல்லாம கிளீன் ரூமா இருந்தா கூட, வித்தின் ஒரு 5 டேஸ்ல உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், நான் போய் குளிக்கணும், என் பாடி ஃப்ரெஷ் பண்ணும், என் முகத்தை நான் கழுவணுன்ற ஒரு உணர்வு வரும். ஏன்னாக்கா அந்த சரீரம் எவ்வளோ ஏசி எவ்வளோ கிளீனாக இருக்கிற ரூமாக இருந்தாலும் அது எப்படியோ ஒரு விதத்தில் அது மேலே என்ன ஆகுது, டஸ்ட் மாசு படிக்கிறதா இருக்கிறது. அப்போ அந்த உணர்வு இந்த சரீரம் மைண்டு கொடுக்குது, நீ போய் குளி, நீ போய் முகக்கழுவு என்று சொல்லி. அதே போலதான் நம்முடைய ஆத்துமா கூட அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தண்ணீரை கொண்டு நாம் சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு இந்த வார்த்தைய நீங்க வாசிக்கவும் இதை தியானிக்கவும் இதுல நீங்க நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, உங்க ஆத்துமா அறிவை பெற்றுக் கொள்ளுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கர்த்தருடைய சித்தம் எங்க இருக்கோ அங்கதான் தேவனுடைய விடுதலையும் வெளிப்பாடும் உண்டாகிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சித்தம் எங்க இருக்கு, கர்த்தருடைய வசனம் எங்க இருக்கிறதோ அங்கதான் தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைய நீங்க அறியும் போது தேவ சித்தத்தை நீங்க அறிந்து கொள்றீங்க. நீங்க சுகமாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. உங்க சரீரம் சுகமாய் இல்லாத அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு நாளும் அது பாடுகளுக்குள்ள வியாதிகளுக்குள்ள கஷ்டப்படுது. உங்க ஆத்துமா சொல்லுது, உனக்கு விடுதலை இல்லை, உனக்கு மீட்பு இல்லை, இது உங்களுடைய ஜெனரேஷனால சாபமா இருக்கிறது, உன்னுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளமா இருக்கிறது என்று சொல்லி டாக்டருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய சரீரம் கூட உங்க கூட பேசலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்போ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அவர் சிலுவையில உங்களுடைய எல்லா சாபத்தை அவர் முறித்து இருக்கிறாரு. உங்களுடைய எல்லா சாபத்தை அவர் உங்களை விட்டு நீக்கி இருக்கிறாரு. அவருடைய தழும்புகளாலே நீங்க சுகமா இருக்கிறீங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் வசனம் சொல்லுகிறது. ஆனா ஃபேக்ட் என்ன பண்ணுது, என் சரீரத்துல இன்னும் அதை நான் அனுபவிக்க முடியாம இருக்கிறது.
சத்தியம் சொல்லுது நீங்க குணமானீர்கள் என்று சொல்லி, ஆனா சரீரம் சொல்லுது இன்னும் நீ வியாதியா தான் இருக்கிற என்று சொல்லி. அப்போ மாற்றம் எங்க வர வேண்டியதா இருக்கிறது? நம்முடைய ஆத்துமாக்குள்ள மாற்றம் வர வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை நம்ம என்ன பண்ணோம்? அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையினால நாம் அதை கழுவ வேண்டியதா இருக்கிறது. நம்ம ஆத்துமாக்குள்ள இருக்கிறதான எல்லா சப்கான்சியஸ்ல இருக்கிறதான எல்லா சந்தேகங்களை, எல்லா பயங்களை, எல்லா கேள்விகளை, குழப்பங்களை நம்ம எடுத்து வெளியே எறிய வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லும், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன்னை எல்லா உபத்திரங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறாரு. உன் எல்லா வியாதியை அவர் குணமாக்கி இருக்கிறாரு. நீ அவருடைய தழும்புகளாலே சுகமா இருக்கிற என்று சொல்லி நம்ம ஆத்துமாவை பார்த்து பேச வேண்டியதா இருக்கிறது. எப்போ நம்ம ஆத்துமாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்றதான மன்னாவை நீங்க அனுதினமும் நீங்க ஃபீட் பண்றீங்களோ, இந்த ஆத்துமா என்ன ஆகிறது? வாழ்வடைகிறதா இருக்கிறது. அதனாலதான் 3 யோவான்ல சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. முதலாவது ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமாக்குள்ளதான் ஒரு செழிப்பு வர வேண்டியதா இருக்கிறது. ஒரு ப்ராஸ்பரிட்டி நம்ம சோல்ல தான் வரணும். நம்ம சோல் நிறைய தேவையில்லாத காரியங்களை அது என்ன பண்ணிருக்கிறது? ஃபில் பண்ணி வைத்திருக்கிறது. ஃபில்தியான விஷயங்களை நம்ம ஆத்துமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது. ஆனா இந்த ஆத்துமாவை நீங்க சப்ஜெக்ட்குள்ள, நீங்க கீழ்ப்படிதலுக்குள்ள நீங்க கொண்டு வர முடியும். ஏன்? யுவர் ஸ்பிரிட் ரூல்ஸ் யுவர் சோல் அண்ட் பாடி. உங்களுடைய ஆவிதான் உங்க ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. நீங்க வெளியே ஒரு விஷயத்தை பார்க்கணும்னாக்கா, வெளியே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு உண்டாகணும்னா, முதலாவது உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டியதா இருக்கிறது. ஒரு விசுவாசம் வர வேண்டியதா இருக்கிறது. ஒரு நம்பிக்கை வர வேண்டியதா இருக்கிறது. என் தேவன் எனக்கா இதை செய்து முடித்திருக்கிறாரு. ஆத்துமாவே நீ கலங்காத, கர்த்தருக்குள்ள நீ அமைதியாயிரு, கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி உன் ஆவியில நீ உன் ஆத்துமாவை நீ பார்த்து பேசும்போது உன் ஆத்துமா வாழ்வடைகிறதா இருக்கிறது. உன் ஆத்துமா வாழ்வடையும் போது உன் சரீரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. அப்போ உன் சரீரமும் கூட அது ஜீவனையும் நன்மையும் அது காணக்கூடியதா இருக்கிறது. சோ அதனால எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் நம்மள ஆவி ஆத்துமா சரீரத்தோடு படைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீ ஒரு காரியத்தை செய்ய போகும்போது உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாரு? உன் ஆவியில அவர் பேசுகிறவரா இருக்கிறாரு. உன் உள்ளான மனுஷன்ல அவர் பேசுகிறவரா இருக்கிறாரு. ஆனா உன் ஆத்துமா எதற்கு கீழ்ப்படுகிறது? உலக சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா? இல்ல உன் சரீர சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா? இல்ல பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா? இல்ல உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினால மீட்பை உண்டாக்கினதான உன்னுடைய பிராண்ட் நியூ ஸ்பிரிட் பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா? இதை நீ நிதானிக்க நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ கர்த்தருடைய வார்த்தை உன்னை விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது. உன் ஆத்துமாவை அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தண்ணீரை கொண்டு நீ கழுவும் போது, அதை பரிசுத்தமாக்கும் போது, கரைத்திரை இல்லாததாய் நீ கர்த்தருக்கு முன்பாக உகந்த ஜீவனுள்ள பலியாக உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் போது, நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்க செய்யும். நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ பிழைத்திருப்பாய். நீ சாக மாட்டாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் அவர் தலையாக்குவாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் என்று சொல்லி உன்னை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ அதனால யூ ஹாவ் டு டேக் டைம் டு ஃபீட் யுவர் சோல். தேவனுடைய சமூகத்துல நேரத்தை எடுத்து கர்த்தருடைய வார்த்தை என்ற மன்னாவை உன் ஆத்துமாவுக்கு நீ என்ன பண்ணும்? அனுதினமும் ஸ்டோர் பண்ணும். தேவையில்லாத விஷயங்களை, சப்கான்சியஸ்ல இருக்கிற விஷயங்களை நீ முதலாவது வெளியே எடுத்து போடணும். அந்த சப்கான்சியஸ்ல உனக்கு சந்தேகம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், அனுபவங்கள், தேவையில்லாத பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்றதான இந்த தண்ணீர் உன்னை சுத்திகரித்து உன்னை விடுதலை ஆக்குகிறதுக்கு போதுமானதா இருக்கிறது. ஸோ அதனால கர்த்தருடைய பிரசன்ஸ்ல அவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியோட உதவியோடு நீங்க இதை தியானிக்கும் போது, வாசிக்கும் போது உன் ஆத்துமாவை தேவன் அவர் சுத்தப்படுத்துகிறவரா இருக்கிறாரு, விடுதலை ஆக்குகிறவரா இருக்கிறாரு, உன் ஆத்துமாவை வாழ வைக்கிறவரா இருக்கிறாரு. As you grow in your soul,
as you grow in your prosperity, உன்னுடைய ஆத்துமா வாழும் பொழுது, நீ உன் ஆத்துமாவில் ப்ராஸ்பரிட்டியை பார்க்கும் பொழுது, நான் சொல்றேன், உன்னுடைய சரீர பிரகாரமான ஆஸ்வாத்தையும் உன்னால பார்க்க முடியும். அதனால வெளியே பார்க்கிற எல்லாம் டெம்பரவரி தான். உள்ளான மனுஷன் தான் ரியாலிட்டியா இருக்கிறான். அந்த மனுஷனை கர்த்தர் பிராண்ட் நியூ ஸ்பிரிட் ஆக்கி இருக்கிறாரு. அந்த மனுஷனை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய், உனக்கு எந்த வியாதியும் இல்லை, நீ சபிக்கப்பட்டவன் இல்லை, நீ தோற்கடிக்கப்பட்டவன் இல்லை, உன்னால முடியாது என்று ஆண்டவர் சொல்ல, நீ எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணும்படி கிறிஸ்துவுக்குள்ள நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிற. ஸோ அதனால இன்னைக்கு உங்க ஆத்துமாவை பார்த்து அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, அறிக்கை பண்ணுங்க, விசுவாசிங்க. உன் ஆத்துமா வாழும் பொழுது உன்னுடைய சரீரமும் கூட சுகமாய் வாழும், உன்னுடைய ஃபைனான்ஸ் கூட சுகமாய் இருக்கும், உன்னுடைய பொருளாதாரம் கூட ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது நான் ஜெபிக்கிற, உன்னுடைய ஆத்துமாவை சேதப்படுத்தும்படியான எல்லா தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பிரிட்னால உண்டாகலாம், இல்லை அனுபவத்தினால உண்டாகலாம், இல்லை ஹேபிட்ஸ்னால உண்டாகலாம், அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் இப்பொழுதே விடுதலையை பேசுகிற இயேசுவின் நாமத்தினால ஆத்துமாய் விடுதலை ஆக்கப்படுவதாக. எல்லா தேவையில்லாத பவுண்ட்ல இருந்து அது இப்பொழுது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வார்த்தை உன்னை விடுதலை ஆக்கட்டும், உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிக்கட்டும். God bless you. In the name of Jesus, I pray. Amen.